ஹாய் லேர்னர்ஸ், நாம் இப்போ டியூபாண்ட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதை டியூபாண்ட் கார்ப்பரேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ஒரு கம்பெனியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை 3 காம்போனண்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின், டோட்டல் அசெட் டர்ன்ஓவர், ஈக்விட்டி மல்டிப்ளையர். ஸோ இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இன்வெஸ்டார் இது மாதிரி சிமிலராக ஆப்ரேட் பண்ண இன்னொரு கம்பெனி கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன இருக்குது, அவங்களோட டோட்டல் சேல்ஸ், டோட்டல் ரெவன்யூ என்ன இருக்குது, அந்த மாதிரி 2 சிமிலர் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணிக்கலாம். மேனேஜருக்கு அவங்க கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெட் இன்ட்ரெஸ்ட் பை ஆவரேஜ் டோட்டல் ஈக்விட்டி. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜினோட ஃபார்முலா net income by return net profit margin, total asset turnover formula revenue by average total asset, equity multiplier formula average total asset by average total equity. revenue cancel ஆயிரும். அதே மாதிரி average total asset average total asset cancel ஆயிரும். மிச்சம் நமக்கு net income by average total equity. profit margin நமக்கு எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகும் போதுல இன்க்ரீஸ் ஆகலாம். average asset turnover இன்க்ரீஸ் ஆகும் போதுல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். ரிட்டர்ன் ஆன் அசட் டிக்ரீஸ் ஆகும் போதுல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி டிக்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி ஈக்விட்டி மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆகும் போதுல ROE இன்க்ரீஸ் ஆகும். ROE நம்ம இன்னொரு விதமாகவும் மென்ஷன் பண்ணலாம். ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி இன்டூ அசட் எஃபிஷியன்சி இன்டூ ஃபினான்ஷியல் எஃபிஷியன்சி. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டோர் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை 1 ரூபிக்கு செல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட எல்லா எக்ஸ்பென்சஸ், அதாவது லொக்கேஷன், சேலரி, டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் போக அந்த ஓனர் 15 பைசே ப்ராஃபிட்டாக வச்சிருக்கிறாரு அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் 15%. அசட் டர்ன்ஓவர் ரேஷியோ, இப்போ ஒரு கம்பெனிக்கு 10,000 rupees உள்ள அசட் இருக்குது, உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூ 1 lakh ஜென்ரேட் பண்ணுறாங்க. அசட் டர்ன்ஓவர் ரேஷியோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு 10 times அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அசட் டர்ன்ஓவர் ரேஷியோவும் ஒவ்வொரு ஃபேமோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஒரு இன்டைரக்ட் அனாலிசிஸ் தான். இப்போ அசட்டோட ப்ரைஸ் ₹1000 இருக்குது, ஓனர்ஸ் ஈக்விட்டி 215 இருக்குதுன்னா நமக்கு ஃபினான்ஷியல் லிவரேஜ் ₹4. நிறைய கம்பெனி அவங்களோட டெட் அண்ட் ஈக்விட்டி ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் டெட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜாஸ்தியாக போச்சுன்னா அது கம்பெனிக்கு பெரிய பேடனாக இருக்கும். தேங்க்யூ.